is meaning is going to be very crucial. Meanings is going to be very crucial. Strategy na enna? Strategic management, corporate level strategy, business level strategy, functional level strategy, strategic management, vision, mission, objectives, goals, values. இது மாதிரி ஈஸிலி 100 கான்செப்ட் போகும். ஸ்ட்ராட்டஜி ரிலேட்டட் மட்டுமே நிறைய கான்செப்ட்ஸ் போகும். ஸோ இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம எடுத்துன்னு போகலாம். அடுத்தது பார்த்தோம்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர். நான் சொன்ன விஷன், மிஷன், ஆப்ஜெக்டிவ்ஸ், கோல்ஸோட மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனா இப்ப நம்மளுக்கு ப்ராப்ளம் அது இல்லை. நம்மளோட ப்ராப்ளம் என்னன்னா, விஷன்ல எவ்வளோ கொஸ்டின் இருக்கு, மிஷன்ல எவ்வளோ கொஸ்டின் இருக்கு, ஆப்ஜெக்டிவ்ஸ்ல எவ்வளோ கொஸ்டின் இருக்கு, கோல்ஸ்ல எவ்வளோ கொஸ்டின் இருக்குன்னு நம்ம செக்ரிகேட் பண்ணி படிக்கணும். நான் இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் சாப்டரோட எக்ஸாம்பிள் மட்டும் ஐ எம் டேக்கிங் இட். அப்ப விஷன்ல ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. எசென்ஷியல்ஸ் ஆஃப் விஷன் ஒரே ஒரு கேள்விதான். நீ இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல்ல எவ்வளவு தடவை நம்ம ஓபன் பண்ணி பார்த்தாலும் ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கும். இது ஏன் நம்ம இவ்வளவு கான்பிடென்ட்டா வச்சுக்கணும்? அப்பதான் உங்களுக்கு எக்ஸாம்ல கன்ஃபியூஸ் பண்ணாது. அடுத்தது மிஷன்ல 2 கொஸ்டின் இருக்கும். ஒய் மிஷன், டிப்ஸ் டு ரைட் மிஷன் ஸ்டேட்மெண்ட். இது ரெண்டும் யூ வில் ஹாவ் கன்ஃபியூஷன் when you write the examination. ஒய்க்கு 4 பாயிண்ட் இருக்கும், டிப்ஸுக்கு 7 பாயிண்ட் இருக்கும். So if you actually see, there will be confusions when you read the question paper. CA Institute ஓட question paper மட்டும் பார்த்தோம்னா நம்ம எப்பவுமே சொல்றதுதான். இப்ப சரவண ராஜா சார் கூட சொல்லுவார், இப்போ whenever we say CA Institute, uncertainty is certain. நம்ம சொல்லும் போதே அதான் சொல்லுவோம். எந்த கொஸ்டின் வரும்னு சொல்லவே முடியாது. இந்த கொஸ்டின் தான் வரும்னு நம்ம நினைச்சிருப்போம். ஏன்னா சார் எழுதின டைம்ல இருந்தோ நாங்க எழுதுற டைம்ல இருந்தோ அப்படிதான் இருக்கும். என்ன, நாங்க ITSM எழுதியிருக்க மாட்டோம், MICS எழுதியிருப்போம், இல்ல அதுக்கு முன்னாடி இருக்கிற பேப்பர் எழுதியிருப்போம். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் இருக்கும்போது இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வரும். இந்த லிஸ்ட்டுக்கு நம்ம கான்செப்ட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது MCQ. இந்த MCQ பார்த்தோம்னா 15 மார்க்ஸ் SMக்கு. ஸோ 15 மார்க்ஸ்ல 7 மார்க், 7 கொஸ்டின்ஸ் இன்டு 2, 14 மார்க்ஸ் வரும். ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் 1 மார்க் வரும். இப்போ இதுல கன்ஃபியூஷன் பாருங்களேன். இப்படிதான் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க CA இன்ஸ்டிடியூட்ல. வேர் வி ஆர் டு கோ, வேர் வி வாண்ட் டு கோ. இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? ஆனா இது ரெண்டும் ஒண்ணும் இல்லை. வேர் வி ஆர் டு கோங்கிறது விஷன், நம்ம எங்க போறோம். நான் சென்னையில இருந்து இப்ப திருப்பூர் வரேன்னா நான் இன்னைக்கு இருக்கிற பிசினஸ் ஸ்கோப்புக்கு பிரசண்டா பண்ணறது மிஷன். நான் எங்க போறேன்? திருப்பூருக்கு போறேன். அப்போ அது விஷன். நான் எப்படி போறேங்கிறதுக்கான கான்செப்ட்ஸ் தான் இது. வேர் வி ஆர் டு கோனா யாரெல்லாம் சேர்ந்து போவாங்க? 3 பேரும் சேர்ந்து போவாங்க. கார்பரேட் லெவல், பிசினஸ் லெவல், ஃபங்க்ஷனல் லெவல். டாப் லெவல், மிடில் லெவல், லோ லெவல்ல தான் நம்ம சொல்லி பழகிருப்போம். ஆனா அப்படி நீ எக்ஸாம்ல எழுத முடியாது. யூ வில் ஹேவ் டு கோ டு கார்பரேட் லெவல், பிசினஸ் லெவல் அண்ட் ஃபங்க்ஷனல் லெவல். வேர் வி வாண்டட் டு கோ அப்படின்னு சொன்னா அது ஸ்ட்ராட்டஜி. வேர் வி ஆர் டு கோன்னு கேட்டா இது விஷன். நீ கேட்கலாம், சார் இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு, எப்படி இதை கண்டுபிடிக்கிறதுனா தட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் ரீடிங் இன் பிட்வீன் தி லைன்ஸ். ஃபுல் புக்கையும் நியூஸ் பேப்பர் ரீடிங் படிக்கிற மாதிரி படிக்கணும். நம்ம ஜென்ரலா என்ன பண்ணுவோம்? நேரா கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டினா நம்ம மனப்பாடம் பண்ண ஆரம்பிப்போம். வில் நெவர் ஒர்க் அவுட். நம்ம என்ன பண்ணணும்னா நியூஸ் பேப்பர் படிக்கும்போது நம்ம மனப்பாடம் பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல கண்டென்ட் என்ன, சாராம்சம் என்ன, நம்ம புரிஞ்சுக்கிற கதை என்ன. மோடி இந்த இடத்துல இருந்து இங்க போனார் பிரைம் மினிஸ்டருக்கு, திரௌபதி முர்மு பிரசிடென்ட் அவங்க இங்க இருந்து இந்த இடத்துக்கு இதுக்காக போயிருக்காங்க. சோ அந்த கீவேர்டு, அந்த கதை, அதுதான் அதுல ரொம்ப முக்கியம். அதே மாதிரி CA இன்ஸ்டிடியூட்ல பார்த்தோம்னா நிறைய படம் இருக்கும். நம்ம சின்ன குழந்தைங்கலாம் பார்த்தோம்னா படம் பார்த்து கதை சொல் அப்படின்னு ஒரு புக்கு கொடுத்துருப்பாங்க. வெறும் படம் தான் இருக்கும். நம்மளோட ஐடியாலஜியை வச்சு நம்ம அதுக்கு ஒரு கதை உருவாக்கும். அது மாதிரி யூ கேன் டூ தட் ஃபார் SM, ஃபார் திஸ் MCQ அண்ட் கான்செப்ட்ஸ். இது முதல்ல 3 விதமா பிரிக்கலாம். ஸோ மீனிங்கா பிரிச்சுட்டோம், கொஸ்டின் அண்ட் ஆன்சரா பிரிச்சுட்டோம், MCQவா பிரிச்சுட்டோம். முடிஞ்சு போச்சா? இப்ப அடுத்த 1 மார்க்குக்கு ஹூ டிஃபைன்ட் வாட், யாரு எதை டிஃபைன் பண்ணாங்க. நான் இப்ப எக்ஸாம்பிள் பாரு, பீட்டர் எஃப் ட்ரக்கர் அப்படின்னா அவங்க பிசினஸும் டிஃபைன் பண்ணிருப்பாங்க, மேனேஜ்மெண்ட்டும் டிஃபைன் பண்ணிருப்பாங்க. மைக்கேல் போர்ட்டர் 5 ஃபோர்சஸ் ரூல், அதுவும் மைக்கேல் போர்ட்டர் தான். 3 ஸ்ட்ராட்டஜி, அதுவும் மைக்கேல் போர்ட்டர் தான். வேல்யூ செயின் அனாலிசிஸ், அதுவும் மைக்கேல் போர்ட்டர் தான். ஸோ ஒரே ஆளு 3 விதமான கான்செப்ட். இது எக்ஸாம்ல குழப்பமா குழப்பாதா? குழப்பம். அதனால இதுக்கு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். அது என்ன லிஸ்ட்? WDWங்கிற லிஸ்ட். Who defined what, யாரு எதை டிஃபைன் பண்ணாங்க. ADL அப்படின்னு சுருக்கி கொடுத்துருவான். நமக்கு தெரியணும் ADLனா ஆர்தர் டி லிட்டில் மேட்ரிக்ஸ், ஆர்தர் டி லிட்டில். அது மாதிரி ஆன்சாஃப் மேட்ரிக்ஸ், ஐகர் ஆன்சாஃப், அது மாதிரி பேர் வரணும்.
இது மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் ரிலேட்டிங். கர்ட் லெவின், ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்ச். ஹெச்சி கெல்மன், சேஞ்சிங் த ஓல்ட் சிச்சுவேஷன் டு நியூ சிச்சுவேஷன் இன் ஸ்ட்ராட்டஜிக். இது எல்லாம் பார்த்தோம்னா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ல முன்னாடி நம்ம சொல்லுவோம்ல கல் தோன்றி மண் தோன்றா காலம், அது மாதிரி அந்த லெவல்ல இருந்து they would have defined so many things with the name. இப்ப யாரு டிஃபைன் பண்ணாங்கன்னு இப்ப சொல்ல மாட்டோம், அப்ப டிஃபைன் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது நிமோனிக்ஸ். இதுதான் நம்மளோட துடுப்பு சீட்டு, ஷார்ட் கட்னு சொல்லுவோம் இல்லையா? இதுதான் மேஜிக் கார்டுன்னு சொல்லுவோம். அப்ப என்னன்னா ஒரு கொஸ்டினுக்கு ஷார்ட் கட் எழுதி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம யூஸ் பண்ற ஷார்ட் கட்டுக்கு நான் 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஐசிஐசிஐ, யாருமே ஐசிஐசிஐ ஃபுல்லா சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. இப்ப எங்க போற அப்படின்னு கேட்டா நோபடி வில் டெல் யூ நான் இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பேங்க்குக்கு போறேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. சிஏ இன்ஸ்டியூட் சொல்லும் போது என்ன சொல்லுவோம், நான் எஸ்ஐஆர்சிக்கு போறேன்னு தான் சொல்லுவோம். சதர்ன் இந்தியன் ரீஜனல் கவுன்சில்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. கம்ப்யூட்டர், நம்ம கம்ப்யூட்டர்னா நமக்கு என்னன்னே தெரியாது, ஆனா கம்ப்யூட்டருக்கு ஒரு எக்ஸ்பான்ஷன் இருக்கும். காமன்லி ஆபரேட்டட் மிஷின், purposefully used for technical and education research. இதுதான் கம்ப்யூட்டரோட பேரு. நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்சிருப்போம் கரெக்டா? ஆனா கம்ப்யூட்டர்னா நமக்கு என்னன்னு தெரியாது. இது நிமோனிக்ஸ். ஓகே அப்படி சொல்றோமா? அதுவே அப்ஜெக்ஷன் கில்டுன்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஷார்ட்கட். இந்த எஸ்ஐஆர்சி நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு உடனே என்ன ஞாபகம் வரும்? சிஏ இன்ஸ்டியூட்டோட எஸ்ஐஆர்சி தான் ஞாபகம் வரும். ஆனா இது மாதிரி நிமோனிக்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கணும். நான் எஸ்எம்ல சொல்லி கொடுக்குற எஸ்ஐஆர்சி கார்பரேட் லெவல் ஸ்ட்ராட்டஜி. ஸ்டெபிலிட்டி எஸ், இன்ஹரண்ட் எக்ஸ்பான்ஷன் ஐ, ரெட்ரென்ச்மெண்ட் ஆர், காம்பினேஷன் சி. ஸோ ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி. எஸ்ஐஆர்சின்னு சொல்லும்போது நம்ம சிஏ இன்ஸ்டியூட் ஞாபகம் வர மாதிரி கார்பரேட் லெவல் ஸ்ட்ராட்டஜி ஞாபகம் வச்சுக்கணும். வாட் இஸ் எஸ்ஐஆர்சி அகைன்? ஸ்டெபிலிட்டி, இன்ஹரண்ட் எக்ஸ்பான்ஷன், ரெட்ரென்ச்மெண்ட் அண்ட் காம்பினேஷன். இந்த ரெட்ரென்ச்மெண்ட் வரும்போது நம்ம உடனே என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா அதுக்கு ஒரு நிமோனிக்ஸ் இருக்கு. அதையும் நான் என்ன சொல்லுவேன்னா ஆர்டிடிஎல். ரெட்ரென்ச்மெண்ட்டை 4 பிரிக்கலாம். ரெட்ரென்ச்மெண்ட்னு பிரிக்கலாம், டேர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி, டைவெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, லிக்விடேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு பிரிக்கலாம். ஸோ இது மாதிரி ஷார்ட்கட் எழுதிட்டா என்ன ஆகும், நம்ம அந்த 1:45 2 மணி நமக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குற டைம்ல யூ கேன் குவிக்லி ட்ரை டு ஃபைண்ட் அவுட் வாட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ், எதுக்கு எது ஆன்சர் அப்படின்னு தெரிஞ்சிடும். இது ஒரு டைப் ஆஃப் ஸ்டடி. அடுத்தது நம்பர்ஸ் கேம். ஒரு கொஸ்டின்ல எவ்வளவு நம்பர் இருக்குன்னு தெரியாம நம்ம பாட்டுக்கு ஒரு கதை எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்ஐஆர்சின்னு சொல்லிட்டோம், கார்பரேட் லெவல் ஸ்ட்ராட்டஜிஸ்ல 4 தான் இருக்கு. 4க்கு பதிலாக அவன் 6 எழுதுறான்னா ஆன்சரே கொடுக்க மாட்டாங்க. அப்ப நமக்கு என்ன தெரியணும்? நம்பர்ஸ் கேம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பாட்டுக்கு 4 பாயிண்ட் எழுதுற இடத்துல 10 பாயிண்ட் எழுதுவோம். 10 பாயிண்ட் எழுதுற கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ்க்கு 4 பாயிண்ட் எழுதுவோம். அப்ப மார்க்கே நம்ம கொடுக்க மாட்டான். அப்ப அதுக்கு பேரு நம்பர்ஸ் கேம். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் வச்சிருக்கேன், என்னன்னு பாருங்க. மைக்கேல் போர்ட்டர், ஹவு மெனி ஃபோர்ஸஸ் ஆர் த, ஒரே ஒரு ஹெட்டிங்ல உள்ள கொஸ்டின் தான். இதுலயே கன்ஃபியூஷன் பாருங்க. ஹவு மெனி ஃபோர்ஸஸ்? 5 ஃபோர்ஸ் இருக்கு. ஹவு மெனி ஸ்ட்ராட்டஜிஸ் இன் மைக்கேல் போர்ட்டர்? 3 ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஹவு மெனி ஆக்டிவிட்டிஸ் இன் வேல்யூ செயின் அனாலிசிஸ்? அதுல பிரைமரியில 5 இருக்கு, சப்போர்ட்டிவ்ல 4 இருக்கு. ஒரே கொஸ்டினோட ஹெட்டிங் தான் எப்படி குழப்புது பாருங்க. 5 ஃபோர்ஸஸ் இன் மைக்கேல் போர்ட்டர், 5 ஃபோர்ஸ் இருக்கு. இதே மைக்கேல் போர்ட்டர் ஸ்ட்ராட்டஜின்னு கேட்டா 3 இருக்கு. இதே ஆக்டிவிட்டிஸ்ன்னு கேட்டா பிரைமரியா சப்போர்ட்டிவான்னு கேட்கணும். பிரைமரினா 5 இருக்கு, சப்போர்ட்டிவ்னா 4 இருக்கு. இது எல்லாம் இன்ஸ்டிடியூட் மெட்டீரியலோட பேஸ். ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸும் தனியா எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி ரிலேட்டட் கொஸ்டின் கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 கொஸ்டின் இருக்கும். ஸ்ட்ராட்டஜினா என்ன, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்னா என்ன, ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேஷன்னா என்ன. நான் போட்டிருக்கேன், ஷார்ட்கட்ல போட்டிருக்கேன் பாருங்க. எஸ்எஃப் ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன், எஸ்ஐ ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன், எஸ்சி ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்ச். இதை மட்டும் தனியா ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கணும். ஓகே, இப்போ நான் இடிசின்னு போட்டிருக்கேன்னு அதுவே ஒரு நிமோனிக் தான். நம்ம எக்ஸட்ரான்னு சொல்லுவோம். அதையே நம்ம வேற விதமா எண்ட் ஆஃப் திங்கிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. எனக்கு இது மேல யோசிக்க முடியல, ஸோ எண்ட் ஆஃப் திங்கிங் கெப்பாசிட்டி இடிசின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே ஷார்ட்கட் வச்சு. அடுத்தது காம்படிஷன். காம்படிஷன் ரிலேட்டட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்டர் 2ல இருக்கும். சாப்டர் 2லயும் 3லயும் இருக்கும். மொத்தம் எவ்வளவு சாப்டர்ஸ்? நமக்கு 5 சாப்டர்ஸ் இருக்கு மொத்தம். ஸோ அதுல 2, 3 நிறைய கவர் ஆகும். காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி தனி கான்செப்ட், அதையும் வேற எதோடையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப், காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னு நிறைய காம்படிஷன் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கும்.
So that has to be studied separately. அடுத்தது பாருங்க, எக்ஸாம்ல முக்கியமா மாற்ற இடம் இதுதான், கன்ஃபியூசிங் கொஸ்டின்ஸ். எந்த இப்ப நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? கொஸ்டின் பேப்பர் வாங்கினோன்னே நமக்கு ஆன்சர் ஞாபகம் வந்துடும், ஆனா ஆன்சருக்கு என்ன கொஸ்டின் ஞாபகம் வராது. ஸோ நம்மளோட ஒரே பாயிண்ட் என்னன்னா, ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிடும், அந்த ஆன்சருக்கு கரெக்டான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்களா தெரியாது. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன், குளோபலைசேஷன் போட்டிருக்கேன். Why do companies go global அப்படின்னு தான் ஒரு கொஸ்டின் இருக்கும். ஆனா அதுல ஒரு 9 பாயிண்ட் 10 பாயிண்ட் இருக்கும். அதுலேருந்து why do companies go globalன்னு கேட்காம கேரக்டரிஸ்டிக்ஸ்னு கேட்டா வெறும் 3 பாயிண்ட் தான் எழுதணும். கேரக்டரிஸ்டிக்ஸ்னு கேட்டா 3 பாயிண்ட் எழுதணும். why do companies go globalன்னு கேட்டா 9 பாயிண்ட் எழுதணும். கொஸ்டின் ஒன்று தான், ஆனா நம்ம இன்டர்பிரேட் பண்ற விதத்தை வச்சுதான் அவன் மார்க் கொடுப்பான். when the examiner wants to correct. So you will have to be very careful with that also. So this is called reverse psychology. அப்படின்னா ரிவர்ஸ் சைக்காலஜினா என்னன்னா, நம்ம ஆன்சரை வச்சுட்டு கொஸ்டின் கண்டுபிடிக்கணும். நம்ம எப்பவுமே ஜென்ரலா என்ன பண்ணுவோம், கொஸ்டினை வச்சுக்கிட்டு தான் ஆன்சர் கண்டுபிடிப்போம். இப்போ நம்மளோட ப்ராப்ளம் என்னன்னா, ஆன்சரை வச்சுட்டு கொஸ்டின். அடுத்தது எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் ஆர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபார் ஈச் அட்டெம்ப்ட் நீ எம்டிபி தனியா படிக்கணும், ஆர்டிபி தனியா படிக்கணும். நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு அட்டெம்ப்ட்டுக்கும் I will ensure I prepare the expected questions. இதெல்லாம் கம்பேர் பண்ணி I prepare this question. Expected தான் சொல்லுவோம், அதை மட்டும் எக்ஸாமுக்கு படிச்சுன்னு போக கூடாது. ஸோ தட்ஸ் a risky thing. நமக்கு என்னென்ன தெரியணும், ஏற்கனவே இந்த அட்டெம்ப்ட்டுக்கு வந்த எம்டிபி மார்க் டெஸ்ட் பேப்பர், ஆர்டிபி ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர், அதை தவிர சஜஸ்டட் ஆன்சர், இதுக்கு முன்னாடி வந்த சஜஸ்டட் ஆன்சர், இதெல்லாம் I will do. I have told as RBK because my name is that. So நான் இதை கம்பைல் பண்ற மாதிரி you should also compile. If you are not able to compile, absolutely no problem. You can always come back to the CA Institute. They'll help you, or you can also come back to the number given. It is up to you. நான் என்ன இப்போ நம்மளோட பாயிண்ட் என்னன்னா, it is up to you that this type of questions you should cover. அடுத்தது ஆர்டர் கொஸ்டின் படிக்கணும். ஆர்டர் கொஸ்டின்னா என்ன, நீ ஆர்டர் ஆஃப் தி இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல் மாற்றக்கூடாது, ஸ்டெப்ஸ் ஓடுது மாற்றக்கூடாது, லைஃப் சைக்கிள் ஓடுது மாற்றக்கூடாது, ஃபேஸஸ் ஓடுது மாற்றக்கூடாது. இது எல்லாமே ஆர்டர் கொஸ்டின். எந்த கொஸ்டினையும் ஆர்டர் மாத்தாம படிக்கணும். ஓகே, தட் இஸ் அகைன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இஸ் கனெக்ஷன். கனெக்ஷன் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஃபார் எக்ஸாம்பிள் SIRCன்னு சொன்னோம், ஸ்டெபிலிட்டி, இன்ஹரண்ட் எக்ஸ்பான்ஷன், ரெட்ரென்ச்மெண்ட் அண்ட் காம்பினேஷன். இதை அப்படியே கனெக்ட் பண்ணோம்னா ப்ராடக்ட் லைஃப் சைக்கிளோட கனெக்ட் ஆகும். PLC அப்படின்னு சொல்லுவோம், ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள். IGMDன்ற ஸ்டேஜை வச்சு சொல்லுவோம், அதாவது இன்ட்ரோடக்ஷன். நம்ம பிறக்கிறதே வச்சுப்போமே, பிறக்கிறோம், வளர்றோம், ஓரளவுக்கு மெச்சூரிட்டி வந்து நம்ம வளர்றதை நிறுத்திடுவோம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வயசாக யூ வில் கெட் டிக்ளைன், சுருங்கிடுவீங்க. ஸோ அதே ஸ்டேஜ் தான் ப்ராடக்ட்டுக்கும், இன்ட்ரோடக்ஷன், growth, மெச்சூரிட்டி, டிக்ளைன். இப்போ ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி, அதோட கனெக்ஷன். இன்ஹரண்ட் எக்ஸ்பான்ஷன் பார்த்தா அது growth, அதோட கனெக்ஷன். ரெட்ரென்ச்மெண்ட் பார்த்தா டிக்ளைன், அதோட கனெக்ஷன். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி இருக்காது, ஆனா நம்ம சம்பந்தப்படுத்திட்டு படிக்கணும். அப்படியே நீங்க ஏடிஎல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் போனீங்கன்னா, நீங்க என்ன இங்க IGMDல படிக்கிறீங்களோ அதையே EGMAன்னு சொல்லுவாங்க. இன்ட்ரோடக்ஷனுக்கு பதிலாக எம்பிரியானிக்னு சொல்லியிருப்பாங்க, growthக்கு பதிலாக growth, மெச்சூரிட்டிக்கு பதிலாக மெச்சூரிட்டி, டிக்ளைனுக்கு பதிலாக ஏஜிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வயசாதுங்கிறதுக்கான ஏஜிங் சொல்லியிருப்பாங்க. இப்ப சார் இது மூணுத்துக்கும் கனெக்ஷன் ஏதாவது இருக்கானா, நம்ம கனெக்ட் பண்ணி படிக்கணும். நாம சொல்லி கொடுக்கும்போது நம்ம இப்படி கனெக்ட் பண்ணி தான் சொல்லி கொடுப்போம். ஏன்னா SIRC வேற இடத்துல இருக்கும், ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் வேற இடத்துல இருக்கும், ஏடிஎல் மேட்ரிக்ஸ் வேற இடத்துல இருக்கும், ஆனா மூணுமே இன்டர் கனெக்ஷன். இந்த மாதிரி ஒரு 12 ஸ்டெப்ஸை வச்சு நீங்க SM படிக்கும்போது உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிடும். இப்போ ஒண்ணுமே இல்லை, 10-12 குச்சியை கொடுக்கறதுக்கு பதிலாக நான் ஒரு குச்சியா கொடுத்து ஐம் ஜஸ்ட் மேக்கிங் யூ பிரேக். நம்ம எப்பவும் சொல்றதுதான், ஒரே ஸ்டடி மெட்டீரியல்ல அப்படியே கதையா படிக்காம ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம், மீனிங்ஸுக்கு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ ஐ வில் கலர் திஸ் ஸோ தட் யூ நோ. ஃபர்ஸ்ட் மீனிங்க்கு நம்ம கவர் பண்ணுவோம். அடுத்தது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் 5 மார்க்குக்கு கேட்பாங்க. அடுத்தது MCQ. MCQவே கிட்டத்தட்ட 300 ஒன்லைனர்ஸ் மாதிரி ஐ ஹவ் மேட் இட் ரெடி. ஏன் இதை சொல்றேன்னா, நீங்களே இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். நீங்க பண்ணும்போது உங்களுக்கான டைம் இருக்கும். ஸோ இப்போ வேர் வி ஆர் டு கோ, வேர் வி வாண்ட் டு கோவே கன்ஃபியூஸ் ஆகுது. அது மாதிரி should not get confused. அடுத்த WDW இதுக்குன்னு ஒரு தனி லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும். நிமோனிக்ஸ் இதுக்குன்னு ஒரு தனி லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் எலமெண்ட்ஸ் ஆஃப் விஷன்
இப்ப நான் சொன்னல கார்ப்பரேட் லெவல் ஸ்ட்ராட்டஜி SIRC 4 stages in retrenchment RTDL question mnemonics இந்த 145 to 2 குள்ள இதை நீங்க கவர் பண்ணிடலாம். அடுத்தது நம்பர்ஸ் கேம். ஒரு கொஸ்டின்ல எவ்வளோ பாயிண்ட் இருக்கும், எப்படி கவர் பண்ணணும், தட் இஸ் கோயிங் டு பி தேர். ஒரு ஸ்ட்ராட்டஜி ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் தனியா என்ன இருக்கும், காம்படிஷன் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ், இதெல்லாம் தனித்தனியா லிஸ்ட் எடுக்க யூ வில் நோ தட் இட் இஸ் ஈஸி. அதே மாதிரி கன்ஃபியூசிங் கொஸ்டின், எதெல்லாம் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் கன்ஃபியூசிங் டு மீ மைட் நாட் பி கன்ஃபியூசிங் டு விக்னேஸ்வர். கரெக்ட்? வாட் இஸ் கன்ஃபியூசிங் ஃபார் ஹிம் மைட் நாட் பி கன்ஃபியூசிங் வித் ஹரிஷ். அவங்களுக்கு என்ன கன்ஃபியூஸ் ஆகுதோ அதை நீங்க எழுதி வச்சுக்கணும். எக்ஸ்பெக்டட் ஆர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், நம்ம ப்ரிப்பேர் பண்ற கொஸ்டின்ஸை யூ கேன் டேக் இட் ஆர் MTP RTPல இருந்து படிச்சுக்கலாம். ஆர்டர் கொஸ்டின்ஸ், எந்த ஆர்டரும் மாத்தாம ஒரே ஆர்டர்ல எழுதணும். அடுத்தது கனெக்ஷன்ஸ், ஒரு கொஸ்டினுக்கும் இன்னொரு கொஸ்டினுமான கனெக்ஷன். இந்த 12 இஃப் யூ கவர் திஸ், SM ஓட பேஸ் ரொம்ப ஈஸியா கிடைச்சிரும். யூ கேன் ஈஸிலி கெட் 50 மார்க்ஸ் அவுட் ஆஃப் இட். இது நம்ம SMல நான் கவர் பண்ண வேண்டிய விஷயம். அடுத்தது நம்ம வர வேண்டியது FM ஓட பேசிக்ஸ். மை பேப்பர் இஸ் ஒன்லி ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், பட் ஐ ஹவ் ஆல்சோ ப்ரிப்பேர்ட் ஃபார் FM, ஸோ தட் உங்களுக்கு அதோட பேஸும் கிடைக்கும். ஏன்னா நம்ம எடுத்த கான்செப்ட் பார்த்தோம்னா FM அண்ட் SM தான். இப்போ நம்ம அதோட பேஸ் என்ன SMக்கு சொல்லிட்டோம். அதே மாதிரி இங்க FMக்கு ஃபார்முலா லிஸ்ட், ஃபார்முலே அப்படின்னா ப்ளூரல், நிறைய ஃபார்முலே, என்னென்ன ஃபார்முலா லிஸ்டோ அதெல்லாம் ரெடி பண்ணும். ஃபார்மெட், லீவரேஜுக்கு என்ன இல்ல ரிஸ்க் கேபிட்டல் பட்ஜெட்டிங் என்னன்ற ஃபார்மேட்டை நீங்க ரெடி பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா லீவரேஜுக்கு பண்ணுறது, இல்ல காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன், இதுக்கெல்லாம் ஆர்டர் ரெடி பண்ணி ஃபார்மேட் ரெடி பண்ணிட்டீங்கன்னா நீங்க நேரா போய் ஓரளவுக்கு ஃபில் பண்ற மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கான்ட்ரிபியூஷன் ரெடி பண்ணிட்டீங்க, ஃபிக்ஸட் காஸ்ட் போட்டு EBT PAT ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் போட்டீங்கன்னா லீவரேஜோட கால்குலேஷன் வந்துடும். இந்த ஃபார்மேட்டை நீங்க எழுதி வச்சுக்கலாம். டாக்ஸுக்கு எப்படி பண்றீங்களோ அதே மாதிரி, காஸ்டிங்க்கு எப்படி பண்றீங்களோ அது மாதிரி FMக்கு. தியரி கொஸ்டின்ஸ், சாப்டர் நம்பர் 1ல சில தியரி இருக்கும். ஏன்னா தியரி கடைசி கொஸ்டின்ல ஃபுல் தியரி கேட்பாங்க, அது உங்களுக்கு நல்லா தெரியும். அதுல ஒரு 15-16 மார்க்கை நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. அதுல வெல்த் மேக்ஸிமைசேஷன்னா என்ன, ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன்னா என்ன, காஸ்ட் ரிடக்ஷன்னா என்ன, காஸ்ட் கண்ட்ரோல்னா என்னன்னு காஸ்டிங்ல படிக்கிற மாதிரி இங்கேயும் இருக்கும். சோர்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் சாப்டர் 2ல தான் மேஜர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வரும். அது மாதிரி நீங்க படிக்க வேண்டிய தியரி பாத்தீங்கன்னா NPVக்கும் IRRக்கும் என்ன டிஃபரன்ஸ், கேபிட்டல் ரேஷனிங் எப்படி கவர் பண்ணும், பேபேக்குக்கும் பேபேக் ரெசிப்ரோக்கலுக்கும் எப்படி கண்டுபிடிக்கணும், ரேஷியோல ஆசிட் டெஸ்ட் ரேஷியோ என்ன, நார்மல் ரேஷியோ என்ன, இப்படி டிஃபரன்ஸ் நீங்க பண்றதுக்கான தியரிஸ் நீங்க தனியா படிச்சுக்கணும். தியரி படிக்காம தயவு செஞ்சு செம்ம ஒர்க் அவுட் பண்ணாத. SM ஃபுல் தியரி நம்ம ப்ராக்டிக்கலா பண்ண போறோம். ஆனா இங்க என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டா இன்ஸ்டிடியூட் மெட்டீரியலோட ஸ்கேனரோ ஆர் இல்லஸ்ட்ரேஷனோ நீங்க ஒர்க் அவுட் பண்ணும். இன்னொன்னும் தயவு செஞ்சு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது, இல்லஸ்ட்ரேஷனோட இன்ஸ்டிடியூட் மெட்டீரியலை பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க எக்ஸாமுக்கு. இல்லஸ்ட்ரேஷன் LKGக்கு கொடுக்குற குழந்தைங்களுக்கு மாதிரி இருக்கும். பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டு கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா எக்ஸாம்ல கேட்கறது CA ரேஞ்சுக்கு கேட்பாங்க. ஸோ நீங்க இது பேஸ் புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் CA இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல் இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கணும். இது ரொம்ப ஈஸியா இருக்கேன்னு நீங்க இல்லஸ்ட்ரேஷன் பார்த்துட்டு எக்ஸாம் கொஸ்டின்ல போனீங்கன்னா முதல்ல அது எந்த சாப்டர்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். நிறைய பேர் இதை தப்பு பண்ணிட்டு, சார் நான் இங்க படிச்சதுக்கும் அங்க கேட்கறதுக்கும் என்னால சம்பந்தப்படுத்திக்கவே முடியல, இதுதான் கடைசி பேப்பர்ல சொல்ற முக்காவாசி ப்ராப்ளம். SM என்கிட்ட ஆப்வியஸ்லி படிச்சவங்க தே நோ ஹவு டு மேனேஜ் தட் வெரி ஈஸிலி. ஆனா FMக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியாது, எங்கேருந்து முடிக்கணும்னு தெரியாது. அதுக்கு நீங்க தியரி படிச்சுட்டு தான் போகணும். அடுத்தது MCQ 1 and 2 மார்க்ஸ், திருப்பி 15 மார்க் MCQல வரும். காம்பினேஷன் ஆஃப் 2 சாப்டர்ஸ் அப்படிதான் கேட்பான். எக்ஸாம்பிள் பாரு, கேபிட்டல் ஸ்ட்ரக்சரிங் அண்ட் லீவரேஜ், ஒரே கொஸ்டின்ல ஸ்ட்ரக்சரிங்கோடையும் கேட்டிருப்பான், லீவரேஜோடையும் கனெக்ட் பண்ணி கேட்டிருப்பான். இப்போ இது வந்து FMலயும் நடக்கும், SMலயும் நடக்கும். SM பார்த்தோம்னா சினாரியோ பேஸ்டு கொஸ்டின் ஒன்று கொடுத்துருப்பான். அதுல இருக்கும் கிட்டத்தட்ட 5-6 கான்செப்ட். விஷன் பத்தி அவன் பேசியிருப்பாங்க, மெக்கன்சே 7S மாடல்னு ஒன்னத்தை பத்தி பேசியிருப்பாங்க, மிஷன் பத்தி நடக்கும், அப்புறம் மெண்டலோ மேட்ரிக்ஸ் பத்தி, இது மாதிரி ஒரு 10-15 கான்செப்ட் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், தேடி என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னு கண்டுபிடிக்கிறோம். அது மாதிரிதான் MCQ இருக்குமே தவிர அப்படியே தூக்கி கொடுக்குற மாதிரிலாம் இருக்காது கொஸ்டின் பேப்பர்.
நீங்க எம்சிக்யூக்கே டைம் எடுக்கணும். அந்த டைம் எடுத்தாதான் அந்த 30 மார்க்ல 28 பண்ணும்போது தான் மினிமம் 40 மார்க்குக்கு அடுத்த ஒரு மணி நேரத்துல ரெடி பண்ண முடியும். அதே மாதிரி ஐசிஏ கொஸ்டின் பேப்பர்ஸ் நிறைய சால்வ் பண்ணணும். வித் தி ஸ்கேனர், வித் தி சஜஸ்டட் ஆன்சர்ஸ் பண்ணணும். ஆர்டிபி, எம்டிபி அண்ட் சஜஸ்டட் கண்டிப்பா பண்ணும். அதே மாதிரி கால்குலேஷன் போடும்போது ட்ரிக்ஸ் நீங்க நிறைய கால்குலேட்டர்ல கத்து வச்சுக்கணும். நீங்க டைரக்டா போய் ஒரு பேபேக் ரெசிப்ரோக்கலோ பண்ணாம நம்ம யூஸ் பண்ற மெமரி பிளஸ் மெமரி மைனஸ் ஹவ் யூ ரீகால் அந்த எம்ஆர்சியோட பிராக்டிஸ் நிறைய இருக்கணும். ஸோ அதில் நீங்க எவ்வளோ ஸ்பீடா பிராக்டிஸ் பண்றீங்களோ, இந்த சென்ஸ் பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா பார்க்காம கால்குலேட்டரே பார்க்காம நீங்க நம்பர் போடுற லெவலுக்கு ஸ்பீட் வரணும். அப்ப மட்டும்தான் யூ வில் பி ஏபிள் டு கம்ப்ளீட் திஸ் பேப்பர். ஏன்னா எஸ்எம் ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் பேப்பர், எஃப்எம் ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் பேப்பர். எஃப்எம் வேற ஒருத்தவங்க கரெக்ட் பண்ணுவாங்க, எஸ்எம் இன்னொரு எக்ஸாமினர் கரெக்ட் பண்ணுவாங்க. ரெண்டும் ஒரே பண்ண மாட்டாங்க. இதுலயும் பார்த்தோன்னா எம்சிக்யூ தனியா டிஜிட்டலைஸ் கரெக்ஷன் போயிடும், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஃபரெண்டா போகும். ஸோ 4 விதமா பிரியும். எஃப்எம் ஓட எம்சிக்யூ ஒரு பக்கம் போகும், எஃப்எம் ஓட ப்ராப்ளம்ஸ் ஒரு பக்கம் போகும். எஸ்எம் ஓட எம்சிக்யூ டிஜிட்டலைஸ் போயிடும், எஸ்எம் ஓட கொஸ்டின் ஆன்சர். ஸோ 4 விதமா பிரிக்கும் போது யூ ஷுட் என்ஷூர் எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டா யூ ஷுட் நோ ஹவு டு மேனேஜ் திங்ஸ். ஸோ கால்குலேட்டட் ட்ரிக்ஸ் ரொம்ப 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 முக்கியம். ஸோ ஐ ஹோப் நவ் ஆன் எஸ்எம் அண்ட் எஃப்எம் யூ ஷுட் ஹவ் காட் அன் ஐடியா. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு சார், எனக்கு இந்த மாதிரி இடத்துல குழப்பமா இருக்கு, இப்படி பண்ணறதுக்கு என்ன பண்ணணும், இதுல எங்கேயாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா நான் என்ன பண்ணணும்ங்கிற கொஸ்டின்ஸ் ஐ வில் டேக் இட் நவ். நீங்க ஏதாவது கொஸ்டின் இருக்குன்னா யூ கேன் ஆஸ்க் மீ ரைட் நோ, பிகாஸ் எனிவேஸ் திஸ் கெட்ஸ் ரெக்கார்டட். ஸோ ஆப்வியஸ்லி இட் ஷுட் கோ டு மெனி பீப்புள். நீங்க கேட்கிற கேள்வி நிறைய பேருக்கு போகும். இஃப் தி சிஏ சிகாசா வாண்ட்ஸ் டு add this in the YouTube, obviously they'll do. உங்களுக்கும் அதோட பெனிஃபிட் இருக்கும். ஸோ எனிவேஸ் தட் ஷுட் பி ஹெல்ப்ஃபுல். ஆனா இப்போ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குன்னா ப்ளீஸ் ஆஸ்க் மீ from the strategic management angle. I will be able to tell you because my paper is only SM. FM I have also given you an idea. இது நீங்க கேட்டு முடிச்சிட்டீங்கன்னா அடுத்தது எக்ஸாம் டே, எக்ஸாம் அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத I will take you for 15-20 minutes so that I can sum up the session. இப்போ யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ப்ளீஸ் கேளுங்க. You can unmute your audio, ask the questions, I'll be able to answer. குட் ஈவினிங் சார். Good evening, விக்னேஸ்வரவித்யா. yes சார், எனக்கு என்ன டவுட்னா, இப்போ எஸ்எம்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு சம் கொஷின்ஸுக்கு வந்து அப்படியே அந்த கீவேர்ட்ஸ் மாறாம எழுதணும்னு சொல்றாங்க இல்லையா? அது அந்த கீவேர்ட்ஸை வந்து இப்போ ஹெட்டிங்கெல்லாம் நீங்க வந்து நிமோனிக்ஸ் மாதிரி சொல்லிட்டீங்க. இந்த கீவேர்ட்ஸை லைக் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏதாச்சும் ட்ரிக்ஸ் இருக்குங்களா? ஒன்றும் இல்லைப்பா. இப்போ எப்படின்னா கீவேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா, இன்னொன்னும் நான் முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்ணும் வாட் விக்னேஸ்வர் வாண்ட்ஸ் டு சே. சார் அப்படியே புக்ல இருக்கிறத எழுதணுமா? எழுத முடியாது. நம்மளால எழுத முடியுமா? எழுத முடியாது. அப்படியே பிரிண்ட் அவுட் தான் எடுத்து கொடுக்க முடியுமே தவிர நமக்கு இங்க ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ பாயிண்ட் இஸ் வெரி சிம்பிள். அப்போ சில பேர் கேட்பாங்க சார் ஓன் வேர்ட்ஸ்ல எழுதலாமா? இந்த ஓன் வேர்ட்ஸ் சிஏ இன்ஸ்டிடியூட்டுக்கு வேலை செய்யாது. சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணறத நீங்க ஓனா ஃப்ரேம் பண்ணலாம். ஆனா கீவேர்ட்ஸ் சிஏ இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல்ல இருக்கும். அதோட ஃபர்ஸ்ட் ஐடியா சார், இப்போ நான் கீவேர்ட்ஸ் எப்படி சார் ஞாபகம் வச்சுப்பேன்? நீங்க நிமோனிக் சொல்றத நான் ஷார்ட் கட்டா போட்டுப்பேன். கீவேர்ட்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா ரொம்ப சிம்பிள். 3 தடவையாவது நியூஸ் பேப்பர் ரீடிங் அந்த இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல்ல பண்ணணும். அந்த ஃப்ரேமிங் ஆஃப் சென்டென்ஸ் இப்ப நான் சொல்றேன்ல, பெருசா கொடுத்துருப்பான் பேப்பர்ல. டாடாஸ் இந்த டைம்ல ஆரம்பிச்சு இப்ப ஆரம்பிச்சு அது ஒரு காங்க்ளோமெரேட்டா இருந்து இப்ப இதை ஒரு மர்ஜர் பண்ணிருக்காங்க. இதுல ஒருத்தங்க டைரக்டர் இனிஷியேட் பண்ணிருக்காங்க. செக்ஷன் 230 to 240ல வரும். இது மாதிரி ஒரு கதை கொடுத்துருப்பான். இப்ப நான் சொல்றதுலயே கீவேர்டு எடுத்துட்டீங்களா? டாட்டாங்கிற கம்பெனி வந்துட்டான். ஃபர்ஸ்ட் கீவேர்டு மர்ஜர் அண்ட் அக்வசிஷன் பண்ண போறான். AS 14க்குள்ள வரும். காங்க்ளோமெரேட் பிசினஸ் தான் வச்சிருக்கான். காங்க்ளோமெரேட்னா அன்ரிலேட்டட் பிசினஸ். உப்பும் விற்பான், காரும் விற்பாங்க. கரெக்டா? டாடாஸ். ஸோ காங்க்ளோமெரேட் அன்ரிலேட்டட். இப்படி பார்த்தோன்னா நடுவுல இஸ் வாஸ் த அந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் தள்ளிட்டு எந்த வேர்ப் எந்த ஆக்ஷனுக்கு நீங்க வார்த்தை புரிஞ்சுக்கணுமோ அதுதான் கீவேர்டு. ஸோ இப்போ நான் இவ்வளோ சொன்னது எல்லாமே கீவேர்டு தான். இப்போ நான் எவ்வளோ இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல் இருக்கு, நான் சொன்னது மட்டும் பார்த்தீங்கன்னா அதை மட்டும் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கீவேர்டு. இப்போ விக்னேஸ்வர் நீ இப்போ ஒரு சென்டென்ஸ் சொன்னல, அந்த சென்டென்ஸ்லேயே பாயிண்ட் என்ன சார்? எனக்கு நிமோனிக்ஸ் தெரியும் ஒரு கீவேர்டு, ஆனா அதுக்கு இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல் பார்க்கும்போது அதுக்கு கீவேர்ட்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது? இந்த 3 தானே கீவேர்டு. மீதி எல்லாம் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நீ சொல்லியிருக்கியே தவிர மீதி எதுவும் நமக்கு பிரயோஜனம் இல்லை.
இப்ப இந்த 3 வார்த்தைய ஒரு ஃப்ரேமிங் ஆஃப் சென்டென்ஸ் போட்டு இன்ஸ்டிடியூட் மெட்டீரியலுக்கு ஏத்த மாதிரி நீ மேட்ச் பண்ணி எழுதுனா இன்ஸ்டிடியூட் மார்க் கொடுத்துரும். சார் நான் அவ்வளோ சூப்பரா இங்கிலீஷ் எழுதணுமா? ஷுட் ஐ பி வெரி ஸ்ட்ராங் இன் இங்கிலீஷ்? உங்களோட இங்கிலீஷ் அவங்க டெஸ்ட் பண்ணல, உங்களோட நாலேஜையும் அந்த கீவேர்ட்ஸ் ரிலேட்டடையும் தான் செக் பண்றாங்க. ஸோ யூ டோன்ட் நீட் டு பி அ ஸ்டால்வர்ட் ஆர் அன் எக்ஸ்பர்ட் இன் இங்கிலீஷ். அதனால தான் நான் ஏன் தமிழ்ல பேசுறேன்னா, இங்கிலீஷ்ல தான் நம்ம எழுத போறோம், ஆனா புரிஞ்சுக்கிறது தமிழ்ல தானே புரிஞ்சுக்கிறோம். ஒரு கான்செப்ட் இருக்கு, காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப்னா என்னன்னே புரியல சார் அப்படின்னு நீ யோசிக்கிறேன்னா, நான் சிம்பிளா என்ன சொல்லுவேன், லேண்ட்ஸ்கேப்னா ஒன்றும் இல்லப்பா, இப்படி மேலே கீழேயும் போயிட்டு போயிட்டு வரும். ஸோ முதல்ல ஒன்ன நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா ஆப்போசிட்ல இருக்கிற காம்படிட்டரை பத்தி தெரிஞ்சுக்கணும். அவனை பத்தி உனக்கு என்ன தெரியணும்? ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் தெரியணும். உன்னோட நல்லது கெட்டது தெரியறதுக்கு பதிலா அவனோட நல்லது கெட்டது தெரியணும். அவ்வளவுதான் காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப். இப்ப சிம்பிளா என்ன சொல்லுவாங்க, 5 ஸ்டெப். ஐடென்டிஃபை தி காம்படிட்டர், ஃபர்ஸ்ட் ஸ்டெப். Understand the competitor, determine the strength of the competitor, determine the weakness of the competitor, put all the information together. So நான் சிம்பிளா கதை என்ன சொன்னேன், உன் நல்லது கெட்டது உனக்கு தெரியுதோ இல்லையோ அவனோட பத்தி ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் தெரியணும். அவ்வளவுதான், காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இன்ஸ்டிடியூட் மேட்ல பார்த்தா கூட இருக்காது. இதை நீ 4 தடவை படிச்சாதான் உனக்கு தெரியும் எது கீவேர்ட். ஸ்ட்ரென்த்னா என்ன, இன்ஹரண்ட் லிமிட், இன்ஹரண்ட் கேப்பபிலிட்டி இஸ் ஸ்ட்ரென்த். வீக்னஸ்னா என்ன, இன்ஹரண்ட் லிமிடேஷன்னா வீக்னஸ். காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப்னா என்ன, உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறது பதிலா உன் எதிரியை பத்தி தெரிஞ்சுக்கோ. முக்காவாசி தமிழ் படத்துல அதான் வரும். நீ யாருன்னு நீ உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நான் யாருன்னு சொல்ல, அதெல்லாம் சொல்லுவோமா? இதேதான். இப்ப நம்ம தனி ஒருவன்னு ஒரு படம் இருக்கு, கரெக்டா? சில பேர் படத்தை வச்சு ஞாபகம் வச்சுப்பாங்க. ஜெயம் ரவியோட வேலை என்ன? he wanted to go and find what அரவிந்த் சுவாமி wants to do. ஏன்னா அவனோட எனிமி யாருன்னே தெரியாது. இதை நீ காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப் ஞாபகம் வச்சுக்கலாமா? வேலை முடிஞ்சது. உன் காம்படிஷனோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் தெரிஞ்சதான் அவன் இடத்துக்கு போய் அவனையே உன்னால அடிக்க முடியும். இந்த கீவேர்டையும் கதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா யூ வில் பி ஏபிள் டு ரைட் திஸ் ஆன்சர் வெரி ஈஸிலி. இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், புரியுதா? சோ அது மாதிரி டேர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி. சார் எனக்கு ஞாபகமே வரல எப்படி டேர்ன் அரவுண்ட்னா, பாகுபலி படம் ஞாபகம் வச்சுக்கலாம். எல்லாரும் இப்படி பிடிச்சி இழுப்பாங்க அந்த ஐடில, பாகுபலி மட்டும் திரும்பி வச்சு இழுப்பான். அந்த பாகுபலி யாரு கம்பெனிக்கு? சிஇஓ. எல்லாரும் இப்படி பிடிச்சி இழுக்கும்போது இப்படி பிடிச்சி இழுப்பாங்க. அந்த படம் பார்த்திருக்கியா, பாகுபலி 1ல? அப்ப டேர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி. அப்ப டேர்ன் அரவுண்ட் கேன் பி டன் ஒன்லி பை எ கார்பரேட் லெவல் பர்சன் ஹூ இஸ் எ சிஇஓ. சிஇஓ யாரு? சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடாது. சிஇஓக்கு மீனிங் என்னன்னு கொடுத்திருப்பாங்க, கார்டியன் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வெல்ஃபேர் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அப்ப அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எழுதணும். இப்ப இதுதான் கீவேர்ட். இந்த மாதிரி கீவேர்ட் போட்டு பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஐ திங்க் இட் ஷுட் பி லைக் வெரி ஈஸி. இது மாதிரி நான் 1008 கதை சொல்லுவேன் கிளாஸ்ல இருக்கும்போது. ஏன் இப்படி நம்ம சொல்லுவோம்னா, கான்செப்டா புரியாது, ஆனா கதை சொன்னா இனிமே உனக்கு மறக்கவே மறக்காது. பாகுபலியில எப்ப இழுக்கிற சீன் பார்த்தாலும் டேர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி தான் உனக்கு ஞாபகம் வரும். எஸ்ஐஆர்சிக்குள்ள நீ எப்ப போனாலும் கார்பரேட் லெவல் ஸ்டெபி, ஏன்னா பெரிய ஆளுங்க தான் சிஏ இன்ஸ்டியூட்ல உட்காந்துருப்பாங்க. கார்பரேட் லெவல் ஸ்ட்ராட்டஜி ஞாபகம் வச்சுக்கலாம். அவங்க மேலையும் கீழையும் ஏற்றத்தாழ்வை பார்த்துட்டு தானே வந்திருப்பாங்க. ஸ்டெபிலிட்டியும் இருந்திருக்கும், இன்ஹரண்ட் எக்ஸ்பான்ஷனும் இருந்திருக்கும், ரெட்ரென்ச்மெண்ட்டும் இருந்திருக்கும், காம்பினேஷன் எல்லாமே இருந்திருக்கும். கரெக்டா? இப்போ ஒரு கவுன்சிலுக்குள்ளேயோ, இப்போ சிகாசா சேர்பர்சனுக்குள்ளேயோ, அதுக்கான ட்ரெஷரருக்குள்ளேயோ வர்றதுக்கு ஸ்டெபிலிட்டியும் இருந்திருக்கும், குரோத்தும் இருந்திருக்கும், கீழேயும் நம்ம ஒரு பாயிண்ட் இறந்திருப்போம். ஒரு அட்டெம்ப்ட் வச்சு பண்ண முடியலன்னா ரெட்ரென்ச்மெண்ட் போயிருப்போம். திருப்பி நல்லா படிச்சிருந்தா டேர்ன் அரவுண்டு, ஒழுங்கா படிக்கலன்னா டைவர்ஸ்மெண்ட் பண்ணி லிக்விடேஷன். அதாவது சிஏவியை விட்டுட்டு வேற ஏதாவது கோர்ஸுக்கு போயிடுறேன். இது ஒரு கதை. ஆனா டேர்ன் அரவுண்டுக்குள்ளேயே முடிச்சிடணும். கம்பெனியால அதை தாக்கு பிடிக்க முடியலன்னா இட் வில் கோ டு டைவர்ஸ்மெண்ட் அண்ட் லிக்விடேஷன். இது மாதிரி கதையா போட்டனா உனக்கு கீவேர்ட் ஞாபகம் வந்துடும். நான் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொன்னேன்னா அது மாதிரி இஃப் யூ பிராக்டிஸ் இட் ஷுட் பி வெரி வெரி ஈஸி. ஓகே, எஸ். ஸோ ஐ திங்க் தட் ஷுட் ஹவ் சம்ட் அப் சோ மெனி ஆன்சர்ஸ் ஃபார் தி query. ஸோ இது ஒரு சும்மா நம்ம மெயின் பிக்சர் காமிக்க மாட்டோம்ல எப்பவுமே. ஃபர்ஸ்ட் என்ன விடுவாங்க, டீசர் ட்ரெய்லர் தானே விடுவாங்க. ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ a teaser and trailer. ஏன்னா கொடுத்த 1 hour-க்குள்ள I wanted to maximum throw off the concept so that என்னமோ யாரோ வருவாங்க ஏதோ பேசுவாங்க, இல்ல all the faculties are really really senior and big faculties. RS பாலாஜி சார் ஆரம்பிச்சதுலேருந்து சரவண பிரசாத் சார்லேருந்து everybody is going to be big in their own respective fields. ஸோ அப்படி இருக்கும்போது ப்ளீஸ் என்ஷூர் யூ கான்சென்ட்ரேட் அண்ட் டூ இட். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம் டேக்குள்ள போகலாம். நம்மளோட பிரச்சனை என்னன்னா, நல்லா படிச்சுட்டேன் சார், ஆனா இந்த 3 மணி நேரம் மட்டும் ஞாபகம் வர மாட்டேங்குதுமா. அந்த 3 மணி நேரம் என்ன தெரியுமா, 2 to 5 கரெக்டா நிற்கும்.
எப்படி சார் இதை நான் எக்ஸாம் டேக்கு அப்ரோச் பண்ணுறது? நானே ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பாரு, எஸ்எம்முக்கு ஃபர்ஸ்ட் போயிடுவோம். ஃபர்ஸ்ட் நீ ஃபுல் கவரேஜ் ஓரளவுக்கு பண்ணணும். அதாவது கதை படிச்சிருக்கணும். எந்த கான்செப்ட் எதுலேருந்து வருது, எதோட கனெக்ஷன் வருதுன்ற ஃபுல் கவரேஜ் படிச்சிருக்கணும். சில பேர் கேட்பாங்க, சார் இந்த 3வது சாப்டர் மட்டும் விட்டுட்டு போலாமான்னு. அப்படிலாம் சிஏ இன்ஸ்டியூட் விடவே மாட்டாங்க. அவங்க எல்லா காங்க்ளோமெரேட் மாதிரி கம்ப்ளீட்டா அன்ரிலேட்டடா கேட்பாங்க. அடுத்தது நிமோனிக்ஸை அந்த 1:45 2 மணிக்குள்ள எந்தெந்த கொஸ்டினுக்கு எது எது ஷார்ட்கட்னு ஞாபகம் வச்சு அதை நீ ஆன்சர் பேப்பர்ல எழுதி வச்சுக்கணும். ஏன்னா கொஸ்டின் பேப்பர்ல எழுதக்கூடாது. பிகாஸ் இட்ஸ் நாட் ரைட். இட் இஸ் நாட் எத்திக்கல். தே வில் நாட் அலோவ் யூ. So that is going to be there. So that is going to be on the mnemonic side. Next is going to be the third one is scenario based question. Scenario based na case based. ஒரு பெருசா ஒரு கதை கொடுத்துருப்பாங்க. அந்த கேஸ்ல இருந்து கீவேர்ட் அண்டர்லைன் பண்றது தான் நம்மளோட வேலையே. அதை இந்த 1:45 2 மணிக்குள்ள பண்ண ட்ரை பண்ண முடியுமான்னு பார்க்கணும். சினாரியோ பேஸ்டு கொஸ்டின் கதை கொடுத்துருப்பாங்க. கதையிலேருந்து கொஸ்டின் எடுத்து பண்ணணும். அடுத்தது சரி எதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் எழுதணும். நம்மளால புரிய முடியல, இல்லை நம்ம கதை தான் அடிக்க போறோம் அப்படின்னா தட் ஷுட் பி ஆன் த லாஸ்ட் கொஸ்டின். ஏன்னா நமக்கு எல்லா கொஸ்டினும் சூப்பரா எழுதுற மாதிரி வராது. சிலது நீ கொஞ்சம் உருட்டுவ. அந்த உருட்டுற கொஸ்டின்லாம் நீ என்ன பண்ணணும், கடைசி கொஸ்டினா வச்சுக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டினை வச்சுதான் உன்னோட கான்ஃபிடன்ஸா அவங்க டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அப்ப உட்காந்து நீ அடிச்சு எழுதுறதோ, இல்ல நீ வேற வேற பாயிண்டா எழுதுறதோ, இல்ல நீ உனக்கு தெரிஞ்சது எழுதுறதோ அப்படிலாம் பண்ணக்கூடாது. இன்னொரு முக்கியமானது சினாரியோ கூட ஹெட்டிங் போட்டுட்டு ஹெட்டிங்ல இருந்து தான் பாயிண்ட் எழுதணும். அது நான் எப்படின்னு சொல்றேன். இப்ப நம்ம கன்ஃபியூசிங் ஏற்கனவே சொல்லிட்டோம். ஹவு டு பிரசன்ட் எ கேஸ். சார் எப்படி சார் கேஸ் கொஸ்டின் சினாரியோ கொஸ்டின் கேட்கறதுன்னா முதல்ல ஹெட்டிங் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கன்சே 7S மாடல் ஹார்ட் எலமெண்ட் சாஃப்ட் எலமெண்ட்னு கேட்கறான்னு வச்சுக்கோ. முதல்ல ஹெட்டிங் போடணும், மெக்கன்சே 7S மாடல். அடுத்தது தேர் ஆர் 3 ஹார்ட் எலமெண்ட் 4 சாஃப்ட் எலமெண்ட் அப்படின்னு எழுத ஆரம்பிச்சுட்டு இந்த கேஸ்ல பத்தி ஒரு 2 லைன் எழுதணும். அப்புறம் எதை பத்தி கேஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அனலைஸ் பண்ணணும். ஸோ நீ கொடுத்த கொஸ்டினை கொடுத்துட்டு சார் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தவங்களுக்கு ஆன்சர் கொஸ்டின் தெரியாதா, எதுக்கு சார் கொஸ்டின் எழுதணும்னா உன்னை ஃபுல் கொஸ்டின் எழுத சொல்லலை. என்ன தேவையோ அந்த கண்டென்ட்டோட கொஸ்டின் மட்டும் எழுதிட்டானா தான் உனக்கு அதுல என்ன புரிஞ்சுதுங்கிறது அவங்களுக்கு புரியும். அதை கவர் பண்ணி முடிச்சுட்டு தென் யூ வில் என்ஷூர் அனாலிசிஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் கேஸ். நான் இதுதான் படித்தேன், இதை வச்சுதான் அவன் இதை கேட்டிருக்கான், ஸோ இது ஹார்ட் எலமெண்ட்குள்ள வருது, சாஃப்ட் எலமெண்ட்குள்ள எழுதுன்னு கன்க்ளூஷனோ நோட்டோ போடணும். அப்படி போட்டா பிரசன்டேஷன் முக்கியம். நல்ல சிம்பிளா கவனிய. திருப்பூர்ல நீ டீ டைம்ல போய் சாப்பிட்ற அப்படின்னா 20 ரூபாய்க்கு டீ கிடைக்கும். ஐடிசி ஹோட்டல்ல போய் டீ குடிக்கிற காஃபி குடிக்கிறன்னா 150 ரூபாய் 200 ரூபாய் கூட இருக்கும். ஒரு டீல ஏன் டிஃபரன்ஸ் இருக்கு? டீ டைம்ல போனோன்னே குட் மார்னிங் சார், ப்ளீஸ் கம் டேக் யுவர் சீட், வேற என்னென்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்க மாட்டான். ஐடிசி போனோன்னா கதவை திறந்து விடுவாங்க ஒருத்தர். தே வில் விஷ் யூ, they will ensure that you have a particular proper seat. நீ எனக்கு சுகர் ஜாஸ்தியா வேணும் கம்மியா வேணும் கதையே கிடையாது. அவன் உனக்கு பால் கொடுத்துருவான். யூ கேன் டிப் தி டீ. உனக்கு சுகர் வேணுமா, சுகர் ஃப்ரீ வேணுமா, எப்படி வேணும்ங்கிறத நீ டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ டீ ஒன்று தான், ப்ரெசன்டேஷன் தான் முக்கியம். ஐடிசியில கொடுக்குற டீயும் டீ டைம்ல கொடுக்குற டீயும் ஒன்று தான். பட் ஹவ் யூ ப்ரெசன்ட். ஸோ உனக்கு தெரிஞ்ச விஷயத்த நீ அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். இதெல்லாம் சிஏ இன்ஸ்டியூட்டுக்கு தெரியாம இருந்தா அவங்களுக்கு தெரியும். உனக்கு தெரியுமா இல்லையாங்கிறத நான் அவங்களோட டெஸ்டிங்க. ஸோ நீ அதை எடுத்து எழுதணும். சார் இப்படி நான் படித்தேன், இது எழுதினேன், இந்த கான்செப்ட் இருக்குன்னு ப்ரெசென்ட் பண்ணி கேஸா நீ கொடுக்கும்போது அந்த ப்ரெசன்டேஷனோட நீட்னஸ் வரும். அழகா எழுதினா மார்க் கொடுப்பாங்களான்னு ஒரு பையன் போன தடவை மெசேஜ் கேட்டான். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. புரியிற மாதிரி எழுது. நம்ம எப்பவுமே 3 வகையா ஹேண்ட் ரைட்டிங் எழுதுவோம், கரெக்டா? முதல்ல அழகா ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன் எழுதுற மாதிரி எழுதுவோம். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போக போக ஓலைச்சுவடி எழுதுற மாதிரி எழுதுவோம். அப்புறம் கோழிக்கிருக்கல், கடைசி 5 பேஜ் என்ன எழுதுறன்னே தெரியாது. அப்படி எழுதாம டைம் ஆரம்பிக்கிறதுல இருந்தே யூனிஃபார்மா ஒரே ஸ்பீடு, அதுக்கு ஒரே பேனா வச்சு பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அதே ஃப்ளோ நமக்கு வந்துடும். ஏன்னா பிளாக் பென் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்பயே நீ ஜான்வரி எக்ஸாமுக்கோ மே எக்ஸாமுக்கோ என்ன பேனா எழுதணும்னு யூ ஷுட் டிசைட். அந்த பேனாவை மட்டும்தான், கையில கிடைச்ச பேனாவெல்லாம் வச்சு எழுதக்கூடாது. ஸோ அப்படி எழுதும்போது யூ வில் கெட் தட் ஃப்ளோ. அதே மாதிரி ஐசிஏயோட கீவேர்ட்ஸுக்கு இம்பார்ட்டண்டா என்ன கொஸ்டின்ஸ் ஆர்டிபிஎம்டியில் கேட்டிருக்கானோ அதெல்லாம் கீவேர்ட்ஸ் லிஸ்ட் மாதிரி போட்டு எழுதிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் விஷன் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு வச்சுக்கேன்.
விஷன்னா ரோட் மேப் ஆஃப் கம்பெனிஸ் ஃபியூச்சர், நம்பர் 1. அடுத்தது கிரியேட்டிவா இருக்கணும், இன்டெலிஜென்ட்டா இருக்கணும், டைரக்ஷனோட இருக்கணும், எந்தூசியாசமோட பண்ணணும். டாப் லெவல்ல தான் பண்ணுவாங்க. டாப் லெவல்ல சிஇஓ பண்ணுவாங்க. சிஇஓனா கார்டியன் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வெல்ஃபேர். இது மாதிரி ஒரு 8 9 கீவேர்ட் எழுதிட்டேன்னா விஷன்ல இதுக்கு மேல சொல்லறதுக்கு சிஏ இன்ஸ்டிடியூட்லயும் ஒன்றும் இல்லை, நீ எழுதுறதுக்கும் ஒன்றும் இல்லை. இப்படி நீ எழுதி பிராக்டிஸ் பண்ணிக்கணும். திஸ் இஸ் ஃபார் யுவர் எஸ்எம். ஆர் யூ கிளியர்? அப்படியே எஃப்எம்க்கு போனோம்னா மொத்தம் சாப்டர் 9, டோட்டலி 9 சாப்டர்ஸ் ஆர் தேர். ஆனா 9th சாப்டர்லயே 6 உள்ள சப் யூனிட்ஸ் இருக்கும். அதெல்லாம் நான் கால்குலேட் பண்ணல. சாப்டர் 9னா 9 சாப்டர்ஸ். அதே மாதிரி ஆன்சரை தயவு செஞ்சு ஹைலைட் பண்ணு. என்ன ஆன்சர் கடைசியா வர, எது உன் ஒர்க்கிங் நோட்டு, எது உன் மெயின் ஆன்சர்னு தெரியாத மாதிரி பண்ணிடாது. ஸோ மேக் தி ஆன்சர் வெரி கிளியர். ஏன்னா ஸ்டெப் மார்க்ஸ் கொடுத்துட்டு தான் ஆன்சருக்கு போவாங்க. ஸ்டெப் எது, ஒர்க்கிங் நோட் எது, மெயின் ஒர்க்கிங் என்ன, ஆன்சர் என்ன, நீ அதை பத்தி அந்த ஆன்சரை பத்தி என்ன சொல்ல வர, இது எல்லாத்தையும் தெளிவா சொல்லு. ஏன்னா அதோட பாயிண்ட் பாரு. இப்ப நான் என்ன கொடுத்துருக்கேன் இங்க பார்த்தனா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். எஸ்எம் 1 மணி நேரத்துக்குள்ள முடிக்கணும். இப்ப நான் சொன்ன கதையை எஃப்எம் 2 மணி நேரம் எடுத்துக்கணும். நம்ம என்ன நினைப்போம், 50 மார்க் 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல எழுதலான்னு. எஃப்எம்ல 1.5 மணி நேரத்துக்கு 1/2 மணி நேரம் நீ கொஸ்டின் பேப்பர் மட்டுமே படிப்ப. அப்ப நீ எஸ்எம் ஸ்பீடப் பண்ணா மட்டும்தான் அந்த 70 மார்க்கை நீ கான்சென்ட்ரேட் பண்ணி அடிக்க முடியும். எஸ்எம்ல உட்காந்து நல்லா பொறுமையா படிச்சிருந்தனா யூ வில் நெவர் பி ஏபிள் டு கெட் இட். சார் எது சார் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாம்னா ஈட் த ஃப்ராக் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவாங்க. எது கஷ்டமா இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. நான் ஆப்போசிட்ல சொல்லுவேன். ஈட் த ஃப்ராக் ஃபர்ஸ்ட்னா என்ன, எதெல்லாம் நமக்கு பயமா இருக்கும் அதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் படிக்கணும். சார் எனக்கு காஸ்டிங் பயமா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நீ அதை தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கணும். எஸ்எம் ஈஸினா நடுவில் படிக்க ஆரம்பிக்கலாம். நான் ஆப்போசிட்டா சொல்லுவேன். எது கான்ஃபிடன்ஸ் உனக்கு சீக்கிரம் கொடுக்குதோ அதை ஃபர்ஸ்ட் நீ முடிக்கணும். சார் நான் தியரி பேப்பர்ல எனக்கு அவ்வளோ பெருசா வராது, ஆனா நான் சம் நல்லா போடுவேன் அப்படின்னா எஃப்எம் ஆரம்பிச்சிடும். யோசிக்கவே யோசிக்காது. ஏன்னா முதல்ல உனக்கு கான்ஃபிடன்ஸ் தான் முக்கியம். சிஏ இஸ் ஆல் அபவுட் மைண்ட் கேம். உனக்கு 2 கொஸ்டினுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்துடுச்சுன்னா அதுக்கு மேல யூ டோன்ட் நீட் டு வெயிட். அந்த கான்ஃபிடன்ஸ்லயே வந்துடும். 15 நிமிஷம் கொஞ்சம் பதட்டம் ஆயிட்டேன்னா திருப்பி உன்னால அதை அந்த 3 மணி நேரத்துக்குள்ள ரிவைவ் பண்றது கஷ்டம். So it is all about a mind game. That's why it is going to be more important. So நீ FM வேணுமா SM வேணுமாங்கிறது what kind of a person you are. நீ என்ன கேட்க கூடாது. சார் நீங்க என்ன சார் எழுதுங்க, என்ன கேட்டா நான் SM தான் எழுதுவேன். ஏன்னா எனக்கு SM தான் ஃபேவரட் பேப்பர். உங்களுக்கு என்ன பேப்பர் ஃபேவரட் நீங்க தான் சொல்லணும். So that is going to be here. சார் எனக்கு என்ன சார் சாப்பிட பிடிக்கும் நீ என்னையா கேட்ப, உனக்கு தானே தெரியணும். அது மாதிரி தான் இதுவும். ஸோ அது கோ ஆஸ் பர் த ஸ்டெப்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டெப்ஸ் மார்க் உண்டு. ஃபைனல் ஆன்சரை வச்சுட்டு கிடையாது. ஸ்டெப்ஸ் நிறைய வரும். எஸ்எம்ல அப்படி கிடையாது. எஸ்எம் கீவேர்ட்ஸ் மட்டும்தான். ஸ்டெப் எல்லாம் நிறைய கொஸ்டின்லாம் ஸ்டெப்ல இருக்காது. அடுத்தது ஒர்க்கிங் நோட்ஸ் ரொம்ப 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 முக்கியம். நீ ஒரு பேப்பர் தனியா மெயின் ஷீட்டுக்கும் இன்னொரு பேப்பர் ஒர்க்கிங் ஷீட்டுக்கும் எழுது. தயவு செஞ்சு பேப்பரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், இவ்வளோத்துக்குள்ள முடிக்கணும்னு எழுதாத. தாராளமா நீ ஃபீஸ் கட்டியிருக்க, பேப்பர் நீ நிறைய எடுத்து எழுதலாம். அதுக்காக பெருசு பெருசா ஃபாண்ட் சைஸ்ல எழுதாம ஒர்க்கிங் நோட்டை தனியா ஒரு பேஜ்ல அழகா எழுது. உனக்கு புரியணும். அந்த எந்த பேலன்ஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணி எழுதும். உனக்கே புரியலன்னா அவங்களுக்கு புரியாது. அவங்களுக்கு அப்படியே அல்வா மாதிரி ஸ்டெப் மார்க் கொடுக்கும்போது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா அழகா வரணும். நம்ம அல்வா சாப்பிடும்போது எப்படி போகும் வயிற்றுக்குள்ள, வாயில் எப்படி போகும், அது மாதிரி இருக்கணும். மார்க் கொடுக்கும்போது கஷ்டமா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு எதை வச்சு மார்க் கொடுக்கறதுனே தெரியாது. ஸோ ப்ளீஸ் என்ஷூர் ஸ்டெப் பை ஸ்டெப் இட் ஷுட் பி தேர். ஃபார்முலா இருக்கு அப்படின்னா ஃபார்முலாவை எழுதிட்டு அது மாதிரி பண்ணு. ஏன்னா நம்ம டைரக்டா சில சமயம் ப்ரிசம்ஷன் போட்டு எழுதிடும். அப்படி பண்ணக்கூடாது. அதே மாதிரி ரேஷியோ அனாலிசிஸ் போடும்போது அது 23 அப்படின்னு போட்டுறாத. 23% இல்ல டைம்ஸா. ஏன்னா இன்வென்ட்ரி ரேஷியோ வரும், ஆசிட் டெஸ்ட் வரும், இது மாதிரி 1008 வரும். என்ன அது டைம்ஸா பெர்சன்டேஜா, நம்ம இன் ருபீஸ்னு போடுவோம்ல அது மாதிரி. ஸோ என்ஷூர் தட் இது மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் கவர் பண்ணும்போது இட் ஷுட் பி வெரி ஈஸி. எல்லா கொஸ்டினையும் புது பேஜில் ஆரம்பிக்கிற மாதிரி எடுத்துன்னு போ. ஸோ தட் இட் இஸ் ஈஸி ஃபார் தெம் டு கரெக்ட். கொஸ்டின் நம்பர் அழகா எழுதிட்டு அதுக்கான சால்விங் போட்டு இது ஒர்க்கிங் நோட், இது மெயின் சொல்யூஷன் போட்டுட்டு எழுத ஆரம்பிச்சனா இட் ஷுட் பி வெரி 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 ஈஸி. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஷுட் டூ இன் தட் 3 hours. 1 மணி நேரம் எஸ்எம், 2 மணி நேரம் எஃப்எம். ஸோ டு குவிக்லி சம்மரைஸ், I will ensure that I will quickly do that. நம்ம எப்பவுமே கிளாஸ் முடிச்சோடனே விஷுவலைசேஷன் சொல்லுவோம். விஷுவலைசேஷன் என்ன, டக் டக்குன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி we should revise it back without touching the book. அது மாதிரி தான் பண்ணும். மீனிங் லிஸ்ட் எடுக்கணும்,
கொஸ்டின் ஆன்சருக்கு லிஸ்ட் எடுக்கணும். எம்சிக்யூ படிக்கும் போதே இதெல்லாம் எம்சிக்யூ வரும்னு நமக்கு நல்லா தெரியும். லிஸ்ட் எடுக்கணும். ஹூ டிஃபைன்ட் வாட் லிஸ்ட். நிமோனிக்ஸ் லிஸ்ட். நம்பர்ஸ் கேம் நிமோனிக்ஸோடய சேர்த்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சொல்லும் போது இது தனித்தனியா சொல்றோம்ல, அப்படி பண்ணாம நிமோனிக்ஸ் எழுதும் போதே இதுல 5 இருக்குன்னு நீ எழுதிக்கலாம். எஸ்ஐஆர்சினா 4 அது மாதிரி. அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக்கு தனி லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின், காம்படிஷனுக்கு தனி லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின். எதெல்லாம் உனக்கு கன்ஃபியூஸ், விக்னேஷ்க்கு கன்ஃபியூஸ் ஆகுது, சதீஷ்க்கு ஆகாது. சார் எனக்கு இதெல்லாம் குழப்புதுன்னா எழுதி வச்சுட்டு. சைக்காலஜி படி குழப்புதுன்னு ஒண்ணு எழுதி வச்சுட்டேன்னா அது இனிமே குழப்பாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், குழப்புதுன்னு நம்ம அப்புறம் படிக்கலாம்னு தள்ளிட்டே போவோம். கடைசியில என்னென்னலாம் குழப்பிச்சோ அதுதான் சிஏ இன்ஸ்டியூட்ல பக்காவா கேட்போம். அங்க போய் அப்படியே உட்காந்துருப்பா. ஐயோ இது அன்னைக்கே தோணிச்சே நம்ம மைண்ட்ல படிச்சிருக்கணுமேன்னு. என்னைக்கு தோணிருக்கோம், என்னைக்கோ தோணிருக்கோம். அப்போ நமக்கு எப்பெல்லாம் இடிக்குதோ உடனே கன்ஃபியூஸ் ஆகுது, எனக்கு இது கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு படிச்சுட்டு தனியா கன்ஃபியூசிங் கொஸ்டின்ஸ்க்கு ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணு. இது நம்ம 1 hour லிஸ்ட்னு சொல்லுவோம். கன்ஃபியூஷனுக்கு ஒரு தனி 1 hour, நம்பர்ஸ்க்கு தனி 1 hour, நிமோனிக்ஸுக்கு 1 hour, எம்சிக்யூக்கு ஒரு சாப்டருக்கு 1 hour. இப்படி போட்டனா ஒரு 15 மணி நேரத்துக்குள்ள எஸ்எம் பிரிச்சு படிச்சிடலாம். ஒரேடியா நான் 4 நாள் உட்காந்து எஸ்எம் படிக்க போறேன்னு படிக்காத. நேரா பைத்தியக்கார ஆஸ்பத்திரி தான். ஏன் இதை நான் சொல்றேன் தெரியுமா? ஏன்னா யூ ஷுட் ஸ்வாப் தி சப்ஜெக்ட். நம்மளோட மைண்டோட கான்சென்ட்ரேஷன் 40 நிமிஷம் வரைக்கும் தான் தாங்கும். நம்ம ஸ்கூல்ல பீரியட்ஸ் எல்லாம் எவ்வளவு இருக்கும்? 40-45 பீரியட் வந்தோடனே பீரியட் மாறிடும். ஏன்னா வேற சப்ஜெக்ட் இருக்கும். அதே டீச்சர் 2வது பீரியடும் வரும்போது கொஞ்சம் சுத்தும் தலைய. அப்படிதானே நீ படிக்கும் போதும் இருக்கணும். அந்த 1 மணி நேரத்துக்கு சப்ஜெக்ட் ஸ்வாப் பண்ணிட்டே இருக்கணும். அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி தியரி, சாப்பிட்டக்கு அப்புறம் சம்மு, சாப்பிட்டக்கு அப்புறம் எஸ்எம் படிக்காத. அவ்வளவுதான். அப்படியே படுத்துருவேன், வேலை முடிஞ்சு போச்சு. ஏன்னா இப்ப நான் சொல்லும் போதே இனிஷியலி நான் ஆரம்பிக்கும் போதே யூ நோ தட் இது நான் எப்படி எடுக்க போறேன்னு தெரியாம யூ மைட் ஹவ் யாண்ட் ஆல்சோ, கொட்டாவி விட்டுருப்பேன். ஸோ அப்ப நம்ம என்ன ஆகும், நமக்கு தெரியாது நம்மளோட கான்சன்ட்ரேஷன் லெவல் எப்படின்னு. சாப்பிட்டக்கு அப்புறம் உடம்பு டைஜஷனை தான் பார்க்கும். அப்ப நீ சம் போட்டு பார்த்தோன்னா டைஜஸ்ட் ஆயிடும். அப்போ உட்காந்து எஸ்எம் படிக்காத. ஸோ எந்த டைம்ல எப்படி படிக்கணும்ங்கிறத பொறுத்து இருக்கு. அடுத்தது எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். யூ கேன் எனிவேஸ் கம் பேக் டு மீ எனி டைம். ஆர்டர் கொஸ்டின் நீயே ரெடி பண்ணிக்கலாம். கனெக்ஷன் நீ புரிஞ்சுக்கிறதுக்கு தான், எக்ஸாமுக்கு கிடையாது. திஸ் இஸ் கோயிங் டு பி ஃபார் எஸ்எம். ஃபார்மேட், ஃபார்முலா, லிஸ்ட் தயவு செஞ்சு ரெடி பண்ணு. எல்லாத்துக்கும் ஒன்னு ஃபார்மேட் இருக்கும், இல்ல ஃபார்முலா இருக்கும். முதல்ல அதை படிச்சு தியரி படி. அடுத்து தியரி படிக்கும்போது செகண்ட் சாப்டர் தனியா வச்சுக்கோ. அதுல லிஸ்ட் என்னன்னு பார்த்துட்டு உனக்கே தெரியும். ஆர்டிபி எம்டிபி சஜஸ்டட் பார்த்தா ஒரு 15-20 கொஸ்டின் நமக்கே தெரியும் ரிப்பீட் ஆகுதுன்னு. அதை எடுத்து வச்சுக்கோ. எம்சிக்யூ லைன் பை லைன் பிட்வீன் த லைன்ஸ் படிக்கும் போதோ ஃபார்மேட் ஃபார்முலா படிக்கும் போதோ கவர் ஆயிடும். கொஸ்டின் பேப்பர் தயவு செஞ்சு சால்வ் பண்ணு. ஆர்டிபிஎம் சார் ஆர்டிபி ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், இப்படிதான் கொஸ்டின் பேப்பர் வருமானா? ஆர்டிபியை சால்வ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா, எம்டிபி சால்வ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதை விட பெட்டரா தான் இருக்கும் கொஸ்டின் பேப்பர். அதனால ஆர்டிபி பயந்துட்டு எக்ஸாமுக்கு போகாம விட்டுறாது. ஆர்டிபில இருந்தே ஒன்றும் தெரியலன்னு பண்ணிடாது. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ண அப்புறம் ட்ரிக்ஸ் கால்குலேட் பண்ணுறதை நீ ரெடி பண்ணி வச்சுக்கோ. நெக்ஸ்ட் இஸ் தி கவரேஜ் விச் ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட் யூ. You can always take down when it is been uploaded in this point. This is what I wanted to tell you for FM and SM. 70 மார்க் எடுக்கிறது மினிமம். 40க்கு இவ்வளோலாம் கஷ்டப்பட வேணாம். 70 மார்க் மினிமம் எடுக்கிறதுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இஃப் யூ பிளான் அண்ட் ப்ராக்டிஸ் ப்ராப்பர்லி யூ வில் பி ஏபிள் டு டூ திஸ். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் சொல்லுவோமா? அப்ப நீ ப்ராக்டிஸ் பண்ண ஒரு 2 தடவை படிச்சுட்டு எனக்கு எஸ்எம் வரலன்னு மெசேஜ் பண்ணாத. உனக்கு 2 தடவை வரலன்னா அப்போ உன்னோட லெவல் 3 தடவையா இருக்கும். அப்போ 3 தடவை படி, 4வது தடவை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். எஸ், ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு டூ ஃபார் FM and SM. If there is anything as a doubt, you can please ask me. I'll wait. If there is going to be nothing, then I will finish up the session and I'll hand it over to the committee people. Let me know if there is any questions. I have given my number also, so you can take it from the institute. You can come back to me. You can do anything that is going to be, sir, எனக்கு இப்ப ஞாபகம் உள்ள கொஸ்டின் ஆனா நான் கேட்கலாமா அப்படின்னா, yes please, you can come back to me for anything relating to my subjects. I'll always say I'm a subject for sale. I'm a faculty for sale. இது ஒரு நிமோனிக்ஸ் தான். Strategic management, auditing, law and economics. This is my subject. So இந்த 4த்துல நீங்க என்ன questions கேட்டாலும் I'll be able to answer. Don't ask me anything relating to the practical. I'm a company secretary, so I'll concentrate more on
strategic management, auditing, law and economics. Economics நமக்கு இல்ல. So அதனால இந்த 3 பேப்பர்ல if there is anything, you can come back to me. I am here to help you. If there is no doubt, then I will hand it over to the presenters of the session. Okay, I don't think there is any doubt. So if there is anything, you can come back to me. Thank you, Saravana sir, for taking over this session and taking this as a grand success. And thank you for the other committee members of Tirupur. I'm happy to share that for 1 hour. Whatever has been done, என்னால 1 மணி நேரத்துக்குள்ள என்ன கவர் பண்ண முடியுமோ அத ஒரு பெரிய ஓஷனா I wanted to bring it in a bucket of water. I thought I can do something about it for the students. Thank you. Thank you, sir. Good evening to everyone. I am Kiran Kumar. As we conclude today's insightful sessions on financial management and strategic management, I would like to take this opportunity to extend my heartfelt thanks. Firstly, I express my sincere gratitude to our distinguished speaker, C.S. R. Bharat Kumar sir from Chennai, for taking the time to share his vast knowledge and experience with us today. His expert guidance on this crucial subject has provided invaluable insights that will undoubtedly help us in our preparation for CA intermediate exams Jan 2025. We are truly privileged to have had the opportunities to learn from him. I could also like to thank CA KC Sendal Kumar sir, the chairperson of Tirupur branch, and CA Saravana Raju sir, the chairperson of CIGSA Tirupur, from their unwavering support and leadership in organizing this event. Their continuous effort in promoting educational initiatives like this one are the grateful appreciated. A special thanks to the entire team at the Tirupur branch, CIGSA committee, and all those who have worked behind the scenes to ensure the smooth conduct of this meeting. Finally, I would like to thank all the participants for joining us today and for being an attentive and engaging audience. Your enthusiasm and dedications to learn are what makes the events like this so meaningful. I encourage all of you to make full use of the remaining session and attending and gaining more subject knowledge that will surely enhance your exam preparation. Thank you once again and wish you all the best to your studies and preparation. Have a great time. Thank you, sir. Thank you.